ஒரு பெரும் பசியுள்ள பேராசை பிடித்த கொக்கு கதை ஒன்று. ஒரு குளம் கோடை காலத்தில் வற்றுவதை தெரிந்த அந்த சோம்பேறி கொக்கு அங்கிருக்கும் மீன்களிடம் பேசி லாவகமாக சாதகமாக பேசி, உங்களை வேறு நிறைய பெரிய நீர்ப்பரப்புகள் எனக்கு தெரியும், நான் கொக்கல்லவா, பல இடங்கள் பறந்து வந்த கொக்கு, அதனால் நான் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறேன் என்று நட்புடன் மீன்களை காலில் எடுத்துக்கொண்டு கண்காணாத ஒரு பாறையின் உச்சிக்கு கொண்டு சென்று கொத்தி தின்று விட்டு இளைப்பாரி விட்டு அடுத்த மீனிடம் வாக்குறுதி கொடுக்க வரும். இந்த மாதிரி பல மீன்களை தின்று கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நாளில் மீன் கிடைக்காததால் நண்டிடம் கதை சொல்லி அதை தூக்கிட்டு போயிருக்கு பாறைக்கு மேலே வச்சு வழக்கம் போல சாப்பிட்றதுக்கு. கொண்டு போகும்போதே நண்டு பார்த்துருச்சு கீழே மற்ற இறந்த சகோதர மீன்களின் எலும்புகள் எல்லாம் அங்கே கிடப்பதை பார்த்ததுடன் நண்டு சுதாரித்து கொண்டு கொக்கின் கழுத்தை கவ்வி விட்டது. அந்த மாதிரி நண்டு தான் மக்கள் நீதி மையம். அதாவது தமிழகத்தின் அரசியல்வாதிகளை கொக்குக்கு சமமாக நான் மதிப்பிட்டு பேசிவிட்டேன் என்று தயவு செய்து மாண்புமிகு கொக்குகள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கதை சொல்வதற்காக கொக்கை உதாரணம் சொன்னேனே தவிர எனக்கு கொக்கின் பால் நிறைய மரியாதை உண்டு. நல்ல பறவை. நான் கேட்கறதெல்லாம் கதை சொல்லிட்டேன்ல. இப்ப நீங்க எப்ப கொக்கின் குதவளைய பிடிக்க போறீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கொக்கு இருக்கு. 18ஆம் தேதி அது மறக்காம பிடிங்க. ஒரு விரலால பிடிக்க முடியும். விழா தலைவர் MAS சுப்பிரமணியன் டாக்டர் அவர்களே, கட்சியின் உப தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே, அவர் கோயம்புத்தூர் வேட்பாளரும் கூட, வடசென்னை வேட்பாளர் மௌரியா அவர்களே, நாகப்பட்டினம் வேட்பாளர் குருவையா அவர்களே, கடலூர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்களே, சிதம்பரம் ரவி அவர்களே, இங்கு புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் எனக்கு உடனே நினைவு வரும் பெயர் இவருடைய பெயரை ஒத்ததாக இருக்கும். எங்கள் பாண்டி வேட்பாளரின் பெயரை ஒத்ததாக இருக்கும் திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள். அவரை பாதுகாத்து கொஞ்சம் கூடுதலாக ஆயுளை நீட்டிய ஊர் புதுச்சேரி என்பதனால் இதன் பால் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஒரு காலத்தில் எனது ஆசான் திரு பாலச்சந்தர் அவர்கள் பாரதியின் வாழ்க்கையை படமாக எடுப்பதாக முடிவெடுத்த பொழுது நான் சில காலம் பாண்டிச்சேரியில் வந்து தங்கியிருந்து அவர் புழங்கி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று பார்த்தேன். அதுதான் நான் கடைசியாக பாண்டியில் கழித்த நேரங்கள். நண்பர்கள் பலர் இங்கே இருப்பினும் எனக்கு அந்த ஒரு சுற்றுலா மறக்க முடியாத நாட்கள். ஒரு வாரம் தான் இருந்திருப்பேங்க. அது என் மனதில் பதிந்த இந்த வீதிகளை எல்லாம் அமைதியாக அடையாளம் தெரியாமல் நான் நடந்திருக்கிறேன். இங்கே உங்கள் ஊரை பற்றி சொல்லும் போது நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி. சரித்திரத்தில் மித்தாலஜியில் மத கதைகளில் பார்த்தால் எப்பொழுதுமே 3 உருவங்கள் தென்படும். நாட்டின் சரித்திரமாகட்டும்,
அல்லது நம்முடைய புராணங்களாகட்டும், கிறித்துவமாகட்டும், ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட் என்று 3 உருவங்கள் தெரியும். இங்கே ஆக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என்று 3 உருவங்கள் தெரியும். அப்படி இங்கேயும் 3 சாமிகள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில். ஆனால் அனைவருமே அழிக்கும் சாமிகளாக இருந்திருப்பதுதான் சரித்திரம் உணர்த்தும் உண்மை. அதைத்தான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பாண்டிச்சேரி வேட்பாளர் திரு எம்ஏஎஸ் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன கதையில் சரித்திரம் நிறைய இருந்தது. இங்கே இருப்பவர்களுக்கு அது தெரியும். இங்கே இருப்பவர்கள் அதை கதையாக கேட்டவர்கள் இல்லை, வாழ்க்கையாக அனுபவித்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு தெரியும். அதில் கைத்தட்டல் நகைச்சுவைக்காக தட்டல, ஒரு கோவத்தில் தட்டின கைத்தட்டல் தான் இது. எனக்கு அதுவும் தெரியும். இது எல்லா ஊர்லேயும் ஒரு சாமி இருக்கு. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னது போல் அங்கே என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்ற சாமியே இருக்கு. அது அந்த ஊர். ஆனால் மொத்தமாக என்னை பொறுத்தவரையிலும் இதுவும் தமிழகம்தான். ஆனால் தனித்தன்மை வாய்ந்த தமிழகத்தின் ஒரு பகுதி. இந்த தனித்தன்மையை புதுச்சேரி இழக்கக்கூடாது என்பது புதுச்சேரியின் ரசிகனாக, இந்தியாவின் ரசிகனாக என்னுடைய வேண்டுகோள். இதற்கு மாநில அந்தஸ்து வேண்டும். எம்ஜிஆர் ஒரு காலத்தில் வாருங்கள் தமிழகத்துடன் இணைந்து விடுங்கள் என்று சொன்னார். இங்கே புதுவை தனித்துவத்துடன் தனியாக திகழ்வது தமிழருக்கும் பெருமை, புதுவைக்கும் பெருமை என்று நான் நம்புகிறேன். இதுல ஒரு 3 கதை சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கதை சொல்ற தொழிலிருந்து வந்தவங்க, அதனால கதையா சொன்னா உங்களுக்கு புரியும்னு நம்புறவங்க நாங்க. ஒரு பெரும் பசியுள்ள பேராசை பிடித்த கொக்கு கதை ஒன்று. ஒரு குளம் கோடை காலத்தில் வற்றுவதை தெரிந்த அந்த சோம்பேறி கொக்கு அங்கிருக்கும் மீன்களிடம் பேசி, லாவகமாக சாதகமாக பேசி, உங்களை வேறு நிறைய பெரிய நீர்ப்பரப்புகள் எனக்கு தெரியும், நான் கொக்கல்லவா, பல இடங்கள் பறந்து வந்த கொக்கு, அதனால் நான் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறேன் என்று நட்புடன் மீன்களை காலில் எடுத்துக்கொண்டு கண்காணாத ஒரு பாறையின் உச்சிக்கு கொண்டு சென்று கொத்தி தின்று விட்டு இளைப்பாரி விட்டு அடுத்த மீனிடம் வாக்குறுதி கொடுக்க வரும். இந்த மாதிரி பல மீன்களை தின்று கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நாளில் மீன் கிடைக்காததால் நண்டிடம் கதை சொல்லி அதை தூக்கிட்டு போயிருக்கு பாறைக்கு மேலே வச்சு வழக்கம் போல சாப்பிட்றதுக்கு. இங்கே கொண்டு போகும்போதே நண்டு பார்த்துருச்சு. கீழே மற்ற இறந்த சகோதர மீன்களின் எலும்புகள் எல்லாம் அங்கே கிடப்பதை பார்த்ததுடன் நண்டு சுதாரித்து கொண்டு கொக்கின் கழுத்தை கவ்வி விட்டது. அந்த மாதிரி நண்டு தான் மக்கள் நீதி மையம். அதாவது தமிழகத்தின் அரசியல்வாதிகளை கொக்குக்கு சமமாக நான் மதிப்பிட்டு பேசிவிட்டேன் என்று தயவு செய்து மாண்புமிகு கொக்குகள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கதை சொல்வதற்காக கொக்கை உதாரணம் சொன்னேனே தவிர எனக்கு கொக்கின் பால் நிறைய மரியாதை உண்டு. நல்ல பறவை. நான் கேட்கறதெல்லாம் கதை சொல்லிட்டேன்ல. இப்ப நீங்க எப்ப கொக்கின் கொதவளையை பிடிக்க போறீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கொக்கு இருக்கு. 18ஆம் தேதி அது மறக்காம பிடிங்க. ஒரு விரலால பிடிக்க முடியும். அதை கொத்தி காட்டுங்கள். அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்கள். அதற்கு ஆள்காட்டி விரலின் மை போதும். கரெக்டா நீங்க நல்ல கட்சி என்று தேடும்போது, நேர்மையான கட்சி என்று தேடும்போது, நாங்கள் தேடி சென்றதெல்லாம் திறமையும் நேர்மையும் தான்.
சில பேர்கிட்ட பணம் கூட அதிகமாக இல்லை, சில பேர்கிட்ட இருந்துச்சு. படித்தவர்கள்கிட்டயே போறீங்களே, அது என்னது? இது அநியாயம். இது ஒரு விதமான மற்றவர்களை ஒதுக்கி தள்ளும் வேலை அல்லவா என்று சொல்கிறார்கள். நாங்கள் படித்தவங்களை தேடி போனோம், எங்கள் சொந்த சாதிகாரங்களை தேடி போலையே. படித்தவர் எல்லா இனத்திலும் இருக்கிறார்கள் என்று நம்புகிறது மக்கள் நீதி மையம். இங்கே நீங்கள் நண்டுப்பிடி பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதை மறந்து விடாதீர்கள். இன்னொரு கதை, இது ஒரு நிஜ கதை. இங்கே தமிழகத்தில் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண்ணின் கதை. மன்னார்குடி அருகில் இருக்கும் பாளையூர் என்ற ஊரில் இருப்பவரின் கதை. இதுக்கும் மாஃபியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு ஏழையின் துயர் கதை. மன்னார்குடினால அதான் ஞாபகம் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அது நல்ல ஊர். அது இப்படி சில ஊர்களின் பெயர்களையே கெடுத்து வைத்திருக்கிறார்கள் நம் அரசியல்வாதிகள். ஆக அதை பற்றி பேச வேணாம். நம்ம இந்த சகோதரியின் கதையை சொல்லுவோம். இப்போ கஜா புயலுக்காக எங்களுடைய ஆட்கள் அங்கே போயிருந்த பொழுது, புயலுக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோகம் தாக்கிவிட்டது. 4 வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் படுத்த படுக்கையாக கிடந்து போய்விட்டார்கள். தினக்கூலி வேலை பார்க்கும் கணவன், 2 பெண் குழந்தைகள். கஜா புயலுக்கு போன எங்கள் மக்கள் நீதி மையத்து உறுப்பினர்கள் நிதியுதவி செய்திருக்கிறார்கள். ஒரு 10,000 ரூபாய் செய்திருக்கிறார்கள். இது கதை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, உண்மை என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படம். படுத்த படுக்கையா இருந்த அந்த அம்மணி இப்பொழுது எழுந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நடைபயில, நடக்க, மீண்டும் தொழில் செய்ய உதவும் அளவுக்கு நிதி உதவியை மக்கள் நீதி மையம் செய்ய போகிறது. இப்படிப்பட்ட ஒரு மையத்திடம் ஆட்சியை கொடுத்தால் இதுபோல் பல லட்சம் பேரை எழுந்து நடக்க வைக்க முடியும். தமிழகத்தின் உதாரணமாக இந்த தாய் என் கண்ணுக்கு தெரிகிறார். படுத்த படுக்கையாக இருக்கிறது தமிழகம். புதுச்சேரியும் அதுதான் என்ற நிலையில் நான் சொல்கிறேன். அதை எழுந்து நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. உங்கள் ஓட்டு அதை செய்ய முடியும். இதுல முக்கியமா புதுசா ஓட்டு போட வரவங்க இருக்காங்க. அவங்களுக்காக 3வது கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சர்வாதிகார பிடித்த தலையாரி, அவர்களுக்கு அடியில் வேலை செய்யும் பல 100 இளைஞர்கள் கோபமாக காட்டிற்குள் சென்று கோடாலிகள் கொண்டு மரங்களை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார்களாம். ஒரு பெரியவர் அங்கே வந்தது, எதுக்கு வெட்டி சாய்க்கிறீங்கன்னு. இங்கே தலையாரையை ஒன்றும் கேட்க முடியலைங்க. கோபம் வரும்போது எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, நீங்கள் காட்டுக்குள்ளே வந்து மரத்தை எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு போயிடுவோம். அப்போ கோபம் தணிஞ்சிரும், மறுபடியும் போய் கூலி வேலைக்கு பார்த்துட்டு அவர் சொன்னபடி கேட்டுருவோம். ரொம்ப கோபம் வரும்போது மறுபடியும் வந்து மரத்தில் காட்டில் மரத்தை எல்லாம் வெட்டி போட்டுருவோம் அப்படின்னதும் அவர், தம்பி 200 பேர் இருக்கீங்க, ஒரு தலையாரி தான், நீங்கள் நினச்சா அவரை அப்புறப்படுத்தலாம், அதுக்கு கோடாலி கூட வேணாம். 200 பேரும் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஒரு உருமுனீங்கன்னா ஓடிடுவாங்க. நீங்கள் எதுக்கு மரத்தை எல்லாம் வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அது புரிஞ்சு சரிதானே என்று மனம் மாறினார்களாம் அந்த இளைஞர்கள். இப்போ ட்விட்டரில் கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் அந்த ட்விட்டர் காட்டில் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்னையே அப்படித்தான் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் சும்மா ட்விட்டரில் பேசுவாருங்க, களத்தில் இறங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. 3 மாதத்தில் களம் இறங்கி விட்டேன்.
அதெல்லாம் சரிங்க. ஆனா கிராமத்துல இவங்களுக்கு தெரியாதுங்க. இவங்கள இதெல்லாம் சும்மா நடிகை சிட்டிக்குள்ள பலிக்கும் அதெல்லாம் அப்படின்னாங்க. நேர கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு நல்ல நல்ல யோசனைகள் கொடுப்பதே எங்கள் விரோதிகள் தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த யோசனையே வந்திருக்காது. பேசுங்க, இன்னும் நிறைய பேசுங்க, ஏசுங்கள். வாய்தாரையும் வாழ வைக்கும் தமிழகம். ஆனா உங்களை ரொம்ப வாழ வச்சுட்டோம், இனி இறக்கி வைக்கணும். இந்த சிம்மாசனம் நீங்க பர்மனண்டா உட்கார்றதுக்காக செஞ்சதில்லை. அசௌகரியமாக இருக்க வேண்டும் ஜனநாயக நாற்காலி தலைவனுக்கு. அதுவும் சௌகரியமா சாஞ்சு அங்கேயே பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அந்த அமைப்பு கொண்டது நம்முடைய ஜனநாயக நாற்காலி. நாம் அவர்களை தலைவருக்கு இடும் நாற்காலி. நீங்க இது விளையாட்டா நினைக்காதீங்க. இந்த மக்கள் கொந்தளிச்சிட்டாங்கன்னா இடது வார இழுத்தால் வலது பக்கம் திரும்புவோம், வலது வார இழுத்தால் இடது பக்கம் திரும்புவோம். இந்த மாதிரி திரும்பி திரும்பி குதிரை ஓடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சரியான ரைடர் ஒருத்தர் வேணும், சரியான லகான் பிடிக்கிற ஆள் வேணும். அதுதான் மையம். அது நான் தான் சொல்லல, நாம இருக்க வேண்டும் என்கிறேன். நீங்களாக இருக்க வேண்டும். மக்கள் ஆட்சி செய்யும் மக்கள் நீதி மையம். உங்கள் கொள்கை விளக்கம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களை பல கேள்விகள் கேட்குறாங்க. சிலது நியாயமான கேள்வி, சிலது அசட்டுத்தனமான கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். உங்கள் தேர்தல் அறிக்கை, அதாவது நாங்கள் அங்கே இங்கேயும் ஒரு அறிக்கை இருக்கு, அதை சார்ந்த அறிக்கை தான் புதுச்சேரிக்கான அறிக்கையும். ஆனால் புதுச்சேரியின் குறை நிறைகளை தெரிந்து சுப்பிரமணியம் அவர்கள் பல வல்லுநர்களின் ஆலோசனையுடன் எழுதிய ஒரு தேர்தல் பிரகடனம் அது. நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசிய வாக்குறுதிகள் அல்ல. நிறைய திட்டங்களை முதலில் நினைத்து அதில் எதெல்லாம் சாத்தியம் என்று அலசி வடிகட்டி ஆராய்ந்து பார்த்து பின்பே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு IAS ஆபீசர், IPS ஆபீசர், வக்கீல்கள், டாக்டர்கள் என்று பலரும் தங்கள் சிந்தனையை பகிர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ரீல் விட்டுருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற திட்டம், அது எப்படிங்க பண்ண போறீங்க சொல்றேன். 50 லட்சங்கிறது சும்மா நாங்கள் அள்ளி வீசின வார்த்தை இல்லை, ஜஸ்ட் லைக் தட். இதை சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த வேலைகளை வெவ்வேறு வர்டிகல்ஸாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். ப்ளூ காலர் ஜாப்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ஸ், அர்பன் ஜாப்ஸ், ரூரல் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், சுய வேலை வாய்ப்பு, ஆண்களுக்கான வேலை, பெண்களுக்கான வேலை, வீட்டிலேயே இருந்து கொண்டு கம்ப்யூட்டர் மூலம் செய்யக்கூடிய வேலை, அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள், இன்னும் பல வரையறுப்புகள், கேட்டகரிஸ் உருவாக்கி ஒவ்வொன்றிலும் எவ்வளவு சாத்தியம் என்று பார்த்து அதை 5 வருடத்தால் பெருக்கி பின்னரே 50 லட்சம் என்ற ஒரு எண்ணை உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இதையெல்லாம் செய்யறதுக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்கள்? நிறைய திட்டமிடலும் தொலைநோக்கு பார்வையும், முக்கியமாக மக்கள் சிந்தனையும், அதையும் விட முக்கியமாக நேர்மையும் தேவை. இதையெல்லாம் செய்ய முடியும். இன்ஜினியரிங், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு பல்துறைகள் தேர்ந்தெடுத்து படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் காலேஜ் டிராப் அவுட்ஸ். நானே பள்ளியிலிருந்து படிக்காமல் விலகிய மாணவன் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விலகி, ஆனால் வேலை மட்டும் தேடுவார்கள். அவர்களுக்கும் வேலை தேடித்தர முடியும் எங்களால். அதற்கு திறன் மேம்பாட்டு மையங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை நான்
என்ன உங்கள் பிள்ளை இதுவாக தான் வரணும் என்று பெற்றோர்கள் மனதில் ஒரு கனவு கண்டு கொண்டு அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கிறதா, பெண்ணுக்கு அது பிடிக்கிறதா என்றெல்லாம் அவர்களுடன் விசாரிக்காமல், நீ டாக்டர்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ டாக்டர் தான் அப்படின்னு படிக்க வச்சா பாதி மனதுடன் சற்றே வெறுப்புடன் அவர்கள் படித்தால் அது சரியாக வராது. என்னையும் என்னுடைய தகப்பனார் வக்கீலாக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பம் பூரா நிறைய பேர் வக்கீல் அப்படித்தான் நினைத்தார்கள். நான் 13 வயதிலேயே முடிவெடுத்து விட்டேன் கலைஞனாக வேண்டும் என்று. இன்றும் இந்த மேடையில் நிற்கும் கமல்ஹாசன் தன் பெற்றோருக்கு கடமைப்பட்டவன். அவர்கள் பொடலில் ஓங்கி அடிச்சு போடா போய் படுறான்னு சொல்லியிருந்தா படிச்சிருப்பேன் நான். ஆனால் எப்படி படிச்சிருப்பேன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் சரி, இவனுக்கு படிப்பு விருப்பம் இல்லை, இவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில், அவருக்கு பிடித்ததை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, என்ன பிடிக்கும் அவனுக்கு, என்ன செய்யணும், நான் திடீர்னு எப்படியாவது பள்ளிக்கூடத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் டான்ஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் அதையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதை ஒரு 3-4 வருஷம் கற்றுக்கிட்டதும் அடுத்து என்ன வேணும்னாங்க, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் இதை வச்சுக்கிட்டு பழச்சிடுவேன்ட்டு பொய் சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். எப்படி பிழைக்க போகிறேன்னு தெரியாது, ஆனால் வேலை கிடைத்தது. அந்த திறமைக்கும் வேலை கிடைத்தது. அதற்கு அடுத்து இன்னொரு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் பள்ளிக்கு சென்றேன். அந்த வாத்தியார் பேர் கே பாலச்சந்தர் அவர்கள். அங்கேயும் என் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் அவர் செய்து கொடுத்ததனால் நான் திரை நட்சத்திரமாக மின்ன முடிந்தது. இது எல்லார் வாழ்க்கையிலும் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நான். ஸோ பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நான் எங்கே போகிறது, எப்படி போகிறது? நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டீங்க, எனக்கு டான்ஸ் வராது. சரி, ஒரு மாணவி நன்றாக ஓவியம் வரைவாள் என்றால் அவருக்கு என்று டிசைன் திறன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு டிசைனர் ஒர்க் ஷாப் அவருக்கு கொடுக்கலாம். ஒரு ரொம்ப வாயாடி பெண் நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு HR அல்லது கஸ்டமர் கேர் திறன் உள்ள பெண்மணியாக மாற்ற முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு மாணவன் நன்றாக சமைக்கிறாரு, சாப்பிடுவார், அவ்வளோதான் தெரியும் அப்படின்னா அவரை கேட்ரிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சு அதை ஒரு தொழிலாக மாற்றிக்கொள்ள வைக்க முடியும். இல்லை சும்மா டெய்லி கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து விளையாடிட்டு இருக்காருன்னா அவரை ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் என்ஜினியராக மாற்ற முடியும். இவையெல்லாம் செய்வதற்கு 6 மாதம் கூட தேவைப்படாது. நீங்கள் 6 வருஷம் படிக்கிற படிப்புக்கு நிகரான சம்பளத்தை இந்த திறன் மேம்பாட்டு மையங்கள் செய்ய முடியும். ஒரு இலவச ஜாப் போர்ட்டல் அரசாங்கம் சார்பாக துவங்கப்படும். தமிழகத்தின் அனைத்து வேலைகளும் அதில் பட்டியலிடப்படும். கேட்டகரி வைஸ் வேலைகளை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் அனைத்து மாணவர்களின் பயோடாட்டாவும் அந்த கணினியில் பதிவிடப்படும். இது ஏற்கனவே சில கம்பெனிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரைவேட் கம்பெனிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் திட்டம். நம் வளங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்த நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிகளை நம் மாநிலத்திற்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்படும். சுய தொழிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரையில் ஒருவர் தகுதியின் பேரில் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அரசு வங்கிகள் மூலம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ்னா உங்கள் வீட்டை அடகு வைங்க அப்புறம் உங்களுக்கு கடன் கொடுப்போங்கிறது சரியான தொகையாகவோ கடனாகவோ இருக்காது. அது செய்யறதுக்கு வெளியிலேயே வட்டி கடைகள் நிறையா இருக்கு. அதை அரசு செய்ய வேண்டியதில்லை. இத்தனை மாதமாக நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு அம்மாட்ட கேட்டா பணிவா நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க அப்படின்வாங்க. அவர்களை கூட வீட்டில் இருந்தபடியே சிறுதொழில் செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் எங்கள் அரசு. விவசாயம் செய்ய விரும்புபவர்களுக்கென்றே தனித்திட்டங்களை வகுத்திருக்கிறோம். இனி விவசாயமே சரிப்பட்டு வராதுங்கன்னு வெளியேற முற்படுபவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை மீண்டும் விவசாயத்துக்கு கொண்டு சென்று அதை லாபகரமான ஒரு தொழிலாக மாற்ற முடியும் என்று திண்ணமாக நம்புகிறது மக்கள் நீதி மையம். விவசாயம் செழிச்சிட்டோம்னா இந்த வேலை தேடுற வேலையே இருக்காது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்துடும்.
ஊனமற்றவர்களுக்கு என்று தனியாக வேலை வாய்ப்பு செய்ய முடியும். திருநங்கைகளுக்கு என்று தனியாக திட்டங்கள் இருக்கின்றன. நடுத்தர வயதில் வேலை இழந்தவர்களுக்கு என்று தனியான திட்டங்கள் செய்ய முடியும். தொழில் வாரியான திட்டங்கள், பகுதி வாரியான திட்டங்கள் என்று வெவ்வேறு திட்டங்களை தயாரித்து வைத்திருக்கிறோம். இப்படி இத்தனை திட்டங்களை ஒரு புத்தகமே இருக்கிறது எங்கள் கையில். எங்களை பார்த்து கேட்காதீர்கள் இதையெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறீர்கள் என்று. இப்பொழுது போட்ட இந்த புத்தகம் போற நம்ம சரித்திர புத்தகத்தில் அசோகர் குளம் வெட்டினார், மரம் நட்டார் என்றெல்லாம் படித்திருக்கிறோமே, அதை செய்தாலே நிறைய வேலைகள் கிடைக்கும். 60,000 கிராமங்கள் இருக்கும் தமிழகத்தில் 30,000 இடத்துல ஏரிகளையும் குளங்கரையும் வெட்டினால் 30,000 இன்ட்டு 200 பேருக்கு வேலை கிடைக்கும். தீர்ந்ததா உங்க கணக்கு? ஸோ எங்க கிட்ட கணக்கு கேட்காதுங்க. சும்மா நாங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுக்கு வரல. இங்க எங்களுக்கு பெருமை தரும் விஷயம், மற்றவர்கள் தெரிந்திருந்தும் கண்டுகம் காணாமல் அப்புறம் முகத்தை திருப்பிக் கொண்ட விஷயத்தை எடுத்து முன்னால் வைத்தோம். மனித கழிவை மனிதனே அகற்றும் அவலம் போக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றி ரொம்ப நாள் ஆயிற்று. யாருமே அதை தங்கள் தேர்தல் பிரகடனத்தில் சொல்லவில்லை. அதெல்லாம் என்னத்துங்க அசிங்க அப்படின்றாங்க. அவன் அந்த மாதிரி மனித கழிவை அள்ளும் அவலத்திற்கு ஆளாக்கியதே நாம் தானே, நம் கழிவுகள் தானே அது. அவரை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதை யோசிக்கிறது துல்லியமாக, சென்சிட்டிவாக யோசிக்கும் ஒரு கட்சி மக்கள் நீதி மையம். இரண்டாவது கேள்வி எங்களை கேட்கறது, நாங்க எதுக்குங்க மக்கள் நீதி மையத்துக்கு அதுவும் இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. மக்கள் நீதி மையம் என்ன செய்யும்? இத்தனை வருஷம் 2 கட்சியும் செய்யாத நல்ல விஷயங்களை எப்படி நீங்க செய்ய போறீங்கன்னு. 2 கட்சியும் நல்ல விஷயங்களை செய்வதாக சொன்னார்களே தவிர செய்யவில்லை. இங்க இருக்கிற 3 சாமிமார் தான் அங்க இருக்கிற சாமிகளும். அவங்க செய்யல, செய்ய முடியும். அவங்க சொத்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சாமிகள் எல்லாம் தன் கோவில் வாசலில் உண்டியல் வைத்து அதை அவர்களே உடைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மக்களுக்கு என்று ஒதுக்கினால், நான் அதைத்தான் பல 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 மீட்டிங்லையும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, திருடுறதை நிறுத்திட்டாங்கன்னா நம் தமிழகத்து அரசியல்வாதிகள் 2 தமிழகத்தை சுபிட்சமாக நடத்த முடியும். 20,000 30,000 கோடி ஒவ்வொரு ஆளும் எடுத்தால் மக்களுக்கு என்று எங்கே நிதி இருக்கும்? அதையெல்லாம் பார்த்து குமிறி உருவான வெடித்த எரிமலை தான் மக்கள் நீதி மையம். இதை செய்து காட்டுவோம், செய்ய முடியும் என்ற எனக்கு நம்பிக்கை அளிப்பது நீங்கள். பிறகு எனக்கு பின்புலத்தில் இருந்து கொண்டு எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் செயற்குழு, அதை சேர்ந்த சில பேர் கேண்டிடேட்டாக மாறி இருக்காங்க, அதில் இப்போ வேட்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் என்னுடன் கூட சேர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று முனைப்பில், ஆர்வத்தில், கோபத்தில் இருக்கிறார்கள். செயல்படுத்துவார்கள். இங்க அமைதியா பேசுறோங்கிறதுக்காக எங்களுக்கு கோபம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. குருவையா சாரெல்லாம் நாங்க அடக்கி வச்சிருக்கோம். தனியா பேசுனா தீ பறக்கும். அவ்வளவு கோபம் வேணாங்க, நம்ம வேலையில காட்டிக்குவோம் அப்படின்னு பிடிச்சு வச்சிருக்கோம் அவரை. இங்க இருக்கிற மௌரியா அவர்கள் போலீஸ்காரராக இருந்தவர்கள். விட்டா ரவுடியெல்லாம் ஒரே நாளில் தூக்கிட்டு வந்து கொட்டிடுறவங்க காலடியில் என்று சொல்லக்கூடியவர் அவர். அவரையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம். இருங்க, நமக்கு அந்த அந்த அதிகாரத்தை மக்கள் தரட்டும், அதுக்கப்புறம் செஞ்சு காட்டலாம்னு சொல்லியிருக்கேன். காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சிதம்பரத்து இளைஞர் பேசியது போல் ஒவ்வொரு ஊரிலும் எங்களுக்கு இளைஞர்கள் நம் குரல் டெல்லியில் ஒலிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் யார் பிரதமர்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும் இல்லைங்க. நம் கதி என்ன அப்படின்னு நாம் கேள்வி எழுப்பும் பாராளுமன்ற அந்த 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 மண்டபத்தில் நம் குரல் எதிரொலிப்பதற்கான முன்னேற்பாடுதான். இவர்களெல்லாம் புதுவைக்காக அங்கே குரல் கொடுப்பார். தனி கணக்குன்னு நான் சொன்ன அந்த உண்டியல் தானே தனி கணக்கு.
சாமி கோவில் வாசல்ல இருக்கிற உண்டியலாக்கிட்டாங்க. அதை பொது கணக்கில் கொண்டு வர வேண்டும் என்று போராட ஒரு பலமான குரல் வேண்டாமா? சுயநலமான ஆளை அனுப்பி வச்சோன்னா செய்ய மாட்டாரு. அதற்கான சான்றுகள் அவருடைய வாழ்க்கையாகவே அமைந்திருப்பது. எங்களுக்கு அவரை கண்டுபிடிப்பது சுலபமாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் நினைத்து வைத்ததை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். ஒரு புற்றுநோய் ஆஸ்பத்திரியை நண்பர்களுடன் சேர்ந்து அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அரசாங்கத்தின் உதவியால் மட்டும் அதை செய்யவில்லை. செய்ய முடியும், நினைத்தால் தனி மனிதன் செய்ய முடியும். இவரிடம் நீங்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்தால் என்ன செய்வார் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது இப்படித்தான் ஒண்ணு, அப்படித்தான் ஒண்ணு, இதுக்கு தவிர வேற வழி இல்லைங்க. இதை விட்டா இது, இதை விட்டா அது. ஒரு பக்கம் சொங்கி, இன்னொரு பக்கம் சங்கி. எப்படி? அதான் நம்ம தலையெழுத்து என்று நாம் எப்படி முடிவு செய்து கொள்ள முடியும்? யாருக்கு ஓட்டப்பட்டாலும் எதுவும் மாற போறல. நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட தயவு செய்து சொல்றேன். நான் இந்த மாதிரி செஞ்சுதான் 30 வருஷம் நம்ம கோட்டை விட்டுட்டோம். 30 வருஷங்கிறது கிட்டத்தட்ட 2 தலைமுறைங்க. அதை கோட்டை விட்டுட்டோம் நம்ம. உங்கள் ஊர் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கணும். அதற்கு வழி ஆவன நீங்கள் செய்யவில்லை. இந்த முறை நிச்சயம் உங்க ஓட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டும். என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது தமிழக அரசியல். கோபத்தில் என் வாழ்க்கை, என் தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என்னை 60 வருடங்களாக புகழின் உச்சியில் தூக்கி வைத்திருந்த இந்த மக்களுக்கு நான் செய்தது என்ன என்று நான் என்னை கேட்டுக்கொண்ட போது குற்ற உணர்வுடன் தாமதமானாலும் பரவாயில்லை என்று உங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் சும்மா சினிமா டயலாக் இல்ல நான் சொல்றது. இனி என் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்குத்தான். அதை சொல்வதற்கு வேதனைப்படுகிறேன். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் என் பாதி வாழ்க்கை கொடுத்திருக்க வேண்டுமே, என் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அர்ப்பணித்திருக்க வேண்டுமே. எஞ்சிய வாழ்க்கை என்று சொல்லும் நிலைக்கு நான் தாமதப்பட்டு விட்டேனே என்று வருத்தப்படுகிறேன். தாமதமாக வந்ததற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காகத்தான். எனக்கு சினிமா, ஏன்னா நான் இங்கிருந்து நான் உண்டியல் வைக்கிற சாமி இல்லைங்க. நான் சாமியே இல்லை, நான் மனிதன். அதனால என்னுடைய சம்பாத்தியமும் கொஞ்சம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்னும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா அதையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துடுவேங்க. இப்ப இந்த மாதிரி மேடைகளில் நான் நிற்பதற்கு கூட காசு தேவைப்படுகிறது, சுப்பிரமணியத்திற்கும் தேவைப்படுகிறது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? யாராவது எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்களும் உங்களை மாதிரிதான், வாய்க்கும் வயிற்றுக்கும் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி தான் இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததனால்தான் இந்த தைரியம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் தனித்து நிற்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் காட்டில் யானை பயத்திற்காக ஒன்றாக குழுமி கும்பலாக போவார்களே சபரிமலைக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க கூட்டணி. சேராத கூட்டம் எல்லாம் சேர்ந்து விட்டது. கூடி கலைவது கூட்டம், இது சங்கமம். தமிழ்நாட்டுடைய தலைவிதி, புதுச்சேரியின் தலைவிதி உங்கள் கையில். இப்பொழுது தேர்தல் அறிக்கை. புதுச்சேரி மாநிலத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அது இங்கே இருக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு நாம் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. கேரிங் கோல் டு நியூ காசல் என்பார்கள். கொல்லன் பற்றையில் ஊசி விற்பது போன்ற விஷயம் அது. அதாவது சமமான வளர்ச்சி. அதற்கு முன்பாக மாநில அந்தஸ்து, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என ஏமாற்றாமல் முறையாக நடவடிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து விரைவில் மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம் என்று உறுதி அளிக்கிறோம். இது நிஜமான உறுதிமொழிங்க. பிராந்திய வளர்ச்சியில்
தனிக்கவனம் செலுத்தி பிராந்திய திட்டக்குழுக்களின் மூலம் 4 பிராந்தியங்களின் சமமான வளர்ச்சியை உருவாக்க உறுதி கொள்வோம். நேர்மையான, உண்மையான, திறமையான நிர்வாகத்தை வழங்கிடுவோம். மத்திய அரசுடனும் ஆளுநருடனும் சுமூகமான உறவை பேணுவதன் மூலம் மாநிலத்துக்கும் மாநில மக்களுக்கும் தேவையான வசதி வாய்ப்புகளை உடனுக்குடன் பெற்றுத் தருவோம். சுமூகமான அணுகுமுறை என்றால் ஜால்ரா போடுறது இல்லை. நீதி மேலாண்மை, திறமையான நிதி மேலாண்மையின் மூலம் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்திலேயே முழு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து நிதி மேலாண்மையை மேம்படுத்துவோம். வரி வசூலை மேம்படுத்தி மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பல தவணைகளில் வரியை முழுமையாக வசூலித்து அரசின் நிதிநிலையை மேம்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இங்கே இருக்கின்றன. முக்கியமாக ஒரு சில திட்டங்களை இங்கே சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வெப்சைட்டில் போடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் அங்கும் பார்த்து கொள்ளலாம், அங்கேயும் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதில் விமர்சனங்கள் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்க. இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இதில் அழகாக செதுக்கி சில திருத்தங்களை நாங்கள் செய்வோம். நாங்கள் வச்சதுதான் நீதி என்று நம்புபவர்கள் அல்ல, இது மக்கள் நீதி மையம். ஆக நீங்கள் சொல்வதை நாங்கள் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டு செயலாக்குவோம். சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு, நகர அமைப்பை மேம்படுவதற்கு பல திட்டங்கள் இருக்கின்றன. நான் இந்த ஊரை மிக அழகான ஊர், நம்ம ஊர் இப்படி இல்லையான்னு பொறாமப்பட்டது போக நம்ம ஊர் மாதிரியே இருக்க இந்த ஊரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அது மாற வேண்டும். அதை இவர் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் நம்பி நான் தோள் கொடுக்க இங்கே வந்திருக்கிறேன். புதுச்சேரி நிதி நெருக்கடிக்கு தீர்வு ஏற்பட நேர்மையான, வெளிப்படையான, ஊழலற்ற நிர்வாகம் வேண்டும். அரசு ஆணைகளையும் அரசு விதிகளையும் பின்பற்ற வேண்டும். வருமானத்தை அதிகரித்து செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஊழல் கண்காணிப்புத்துறை தன்னிச்சையாக செயல்படுவதன் மூலம் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்க்கும் அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியும். மேலும் அதிகாரிகள் தவறு செய்வதை தடுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு சீரமைக்கப்பட்டால் தொழிற்சாலைகள் இடம்பெயர்வது தடுக்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் இங்கே உருவாகும். அதை கொண்டு வர முடியும். அந்த வாய்ப்பை அதிகரிப்போம் என்று உறுதியளிக்கிறோம். லோக்பால் சட்டம் அமலாக்குவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம். மீண்டும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய தொகுப்பு நிதியில் சேர்க்க ஆவணம் செய்வோம். மத்திய அரசிடமிருந்து மானியத்தை 70% உயர்த்தி பெற வேண்டும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தந்தே ஆக வேண்டும். மூடப்பட்டுள்ள ரோடியர் மில்ஸ், கூட்டுறவு சர்க்கரை ஆலை, ஸ்பின்கோ உள்ளிட்ட ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும். இந்த வாக்குறுதிகளை இப்பொழுது உள்ள அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாது. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தபோது செய்யவில்லை, இனியும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அழுத்தமாக மக்கள் மனதில் வந்துவிட்டது. மக்கள் நீதி மையம் அதை செய்யும். அதை செய்வதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கும். அதற்கு எங்கள் அணிவகுப்பின் கூர் நுனியாக இங்கே டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். டார்ச் லைட் சின்னத்தில் அவருக்கு வாக்களியுங்கள். புதுவை ஒன்றை தேர்ந்தெடுங்கள். நன்றி. நாளை நமதே. வணக்கம்.